ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு அக்கேஷனுக்கோ நம்ம எப்படி முன்னாடியே வந்து அழகாக நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி நம்ம க்ரூம்டாக வந்து ரெடி ஆகலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஹேர் பேக் வந்து போட்டு விட்டுறேன். அவருக்கு வந்து நிறையவே ஒயிட் ஹேர் இருக்கும், அதனால வீட்லேயே ரெடி பண்ண ஒரு ஹேர் பேக் வந்து போட்டு விடுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு டார்க் ப்ரௌன் ஆகும், பிளாக் ஆகாது, ஒரு டார்க் ப்ரௌன் ஆகும். ஸோ அந்த ஒயிட் ஹேர் எல்லாம் வந்து தெரியாமலே வந்து போயிடும். இது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்டான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகாது, ஒரு மாதிரி வந்து டார்க் ப்ரௌன் ஆகும். ஸோ அவருக்கு வந்து ஹேர் பேக் போட்டு விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் பேக்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அவருக்கு வந்து சில ஒர்க் எல்லாம் வந்து அசைன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம், ஃபேஸ் பேக் போட்டுட்டு நம்ம நிறைய வேலைகள் செய்யலாம். ஹேர் கேர் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஹேருக்கு வந்து பேக் போட்டுட்டு நம்ம நிறைய வேலைகள் செய்யலாம். ஸோ சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேரும் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு வந்து வீட்டு வேலைகளும் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னென்னலாம் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே எழுதுங்க. வீட்டு வேலைகள் கூட நீங்கள் எழுதுங்க. பாத்திரம் வாஷ் பண்ணுறது, லாண்ட்ரி ஒரு லோட் போடணும், அப்புறமா வந்து ஒரு ஹேர் பேக் போடணும், ஒரு நெயில் பாலிஷ் வைக்கணும், மெஹந்தி வைக்கணும், எல்லாமே எழுதிருங்க. ஸோ சைமல்டேனியஸாக எது பண்ணிவிட்டு எது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹேர் பேக் போட்டு விட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு லோடு பாத்திரம் வாஷ் பண்ணிடலாம், ஒரு லோடு லாண்ட்ரி போட்டோன்னா நமக்கு வந்து கிச்சன் வேலைகள் வந்து முடிஞ்சிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து ரொம்பவே சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால நான் ஒரு லைட்டான ஒரு குக்கிங் மாதிரி ஏதாவது சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா, இல்லை ஒரு ரசம் சாதம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வேலைகள் செய்யலாம், நிறைய வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ன தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கெஸ்ட்டாக தான் போகிறோம், நம்ம வந்து அங்கே வந்து மெயினான ஆள் இல்லை அப்படின்னாலுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா முன்னாடியே வந்து என்ன காஸ்டியூம் போட போகிறீங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி போட்டுட்டிங்கனாலே நமக்கு வந்து அந்த பாதி டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிரும், ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு இது தான் போட போகிறோம், இது பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடியே போட்டு பார்க்கும்போது, முன்னாடியே வேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், இப்படி இப்படி தான் இருக்குது. இப்போ ஏதாவது ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணும், ஆல்ட்ரேஷன் கொடுக்கணுன்னாலும் நம்ம முன்னாடியே வந்து கொடுத்து வாங்கிடலாம். ஸோ பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து மோர் குடிக்கிறதுக்காக நான் வந்து வந்திருந்தேன். ஸோ மோர் குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அலெக்ஸா பாட்டு ஓடிட்டு இருந்தது. எப்போ நான் ஒர்க் பண்ணனாலும் வந்து அலெக்ஸா போட்டு விட்டுருவேன். அலெக்ஸாவில் தான் கேட்கணும்னு இல்லை, மொபைலில் கூட நீங்கள் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு வேலை செய்யலாம். நமக்கு வந்து அந்த ஒரு டயர்ட்னஸே வந்து தெரியாமல் இருக்கும். அந்த பாட்டை கேட்டுகிட்டே தான் வந்து நான் வந்து மோர் குடிச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அலோகேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பசங்க கிட்ட வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து ஐயோ அவங்க சரியாக செய்வாங்களா அப்படின்லாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு ஒர்க், ஒரு சின்னதாக ஒரு வேலை நடக்குதுனாலும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பாதி வேலை கொடுப்பேன். தனிஷ்கா கிட்ட வந்து சும்மா அந்த துணியை வெளியே காயிற துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட சொன்னால் அதெல்லாம் வந்து பண்ணுவா. அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் அலோகேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து நமக்கு வந்து பேர்டன் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்கா தலை குளிச்சுட்டு வந்துட்டா அவளுக்கு வந்து ஹேர் ட்ரையர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேர் ட்ரையர் வந்து போட்டுட்ருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி வேலைகள்லாம் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்மிங் டு த அந்த ஸ்கின் கேர் நம்மளோட க்ரூமிங் பார்ட்டுக்கு வந்து வந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபேஷியல்லாம் பண்ண போகிறோம், நம்ம வீட்டிலே பண்ணிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ஒரு ஷீட் மாஸ்க் ஒன்று போட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கும் முன்னாடி த்ரெட்டிங் பண்ண முடிஞ்சால் த்ரெட்டிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா கடையில் போய் த்ரெட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேர் எல்லாம் கட் ஆகி வருது இல்லையா, அப்போ வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஏன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும் அந்த ஹேர் கட் ஆகும்போது. ஏன்னா அவங்க அடியிலேருந்து பிடுங்கி எடுக்கிறதால நல்ல ஒரு ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா முன்னாடி நாள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் டே சூப்பர் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வெளியே போகிற ஒர்க்லாம் இருந்தது, எல்லா வேலைகளும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். இந்த மாதிரி ஒரு டேபிள் வாங்குற ஐடியாவில் இருந்தோம். யூடியூப்க்கு வந்து தேவைப்படுது வீடியோஸ் எடுக்கிறதுக்கு.
எனக்கும் யூஸ் ஆகும், என் ஹஸ்பண்டுக்கும் யூஸ் ஆகும். டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிருத்திக்கு வந்து ஹேர் கட்டுக்கு போயிட்டோம். எனக்கு வந்து த்ரெட்டிங் அங்கேயே வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து நிறைய சின்ன சின்ன வேலைகள் இருந்தது, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பழகிடுச்சு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது தான் அழுந்தான். செகண்ட் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் பண்ணும்போது வந்து அவன் அழவே இல்லை, அவனுக்கு வந்து பழகிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலஸ் ரிமூவர்ன்ட்டு ஒன்று இருக்குது. இதோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து அந்த காலில் இருக்கு இல்லையா அந்த டெட் செல்ஸ், இப்போ நமக்கு வந்து அந்த கிராக்லாம் விட்டுருக்கோம் வந்து பார்க்கும்போதே தெரியும் அந்த ஸ்கின்னு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு அந்த ட்ரிம்மருக்கு வர அந்த ஒரு ஹேண்டில் மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி ஹெட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து நல்லா ரோல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்க்ரப் ஆகி தானாக கீழே வந்து கொட்டிடும். அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கிராக் க்ரீமோ இல்லை மாய்ஸ்சரைசரோ போட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. எல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு க்ளீனாகிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். நடக்கும்போது கூட நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு டீ, காஃபி பிரேக் அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போல் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு, ஃபேஷியல் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. இவ்வளோ ஒர்க் பண்ணியுமே வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. வெறும் வந்து ஒரு ஷீட் மாஸ்க் மட்டும் போட்டேன். த்ரெட்டிங் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்து பயந்துராதீங்க. கையோட வந்து நெயில் பாலிஷும் போட்டுட்டு தனிஷ்காவுக்கு வந்து மருதாணி ஃபுல்லாக 2 கையிலையும் வந்து போட்டு விட்டுட்டு நான் வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து நான் என்னெல்லாம் பண்ணிக்குவேனோ அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தேவையான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து நீங்கள் வேணால் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஃபேஷியல் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஒரு ஹெட் மசாஜ் மாதிரி எடுப்பீங்க. நல்லா எண்ணெய் வச்சு குளித்தாலே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷ்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தோணுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ட்ரெஸ்ஸு வந்து காஸ்ட்யூம் முன்னாடியே டிசைட் பண்ணதால தான் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஸோ அதை வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த சொதப்பல்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நம்ம சேனலில் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வர வீடியோஸ் எல்லாம் உங்களால் வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி நான் ரெடியானப்போ எடுத்த சில கிளிப்ஸ் எல்லாம் இது. Thank you friends. Bye bye.